கியூபா வேறு ஏதாவது வளம் இருக்கா கரும்பை தவிர? இல்லை. நார்வே, டென்மார்க்கில் மாடு தவிர ஏதாவது வளம் இருக்கா? பிரேசில் கரும்பு, பசு அது தவிர வேறு ஏதாவது வளம் இருக்கா? அந்த நாடெல்லாம் தற்சார்பு அடையலையா? அப்போது ஒரு வளத்தை வச்சு ஒரு நாடு சிறந்த கட்டமைப்புகள் இருக்கும்போது இவ்வளவு நிலமும் வளமும் வச்சு மனித ஆற்றலை வச்சு ஏன் நாடு ஏன் வறுமையில் இருக்குது? என் நாடு ஏன் இலவசத்துக்கு இருக்குது? எனக்கு எல்லாம் இருக்குது. நான் ஏன் கையேந்தணும் சாப்பாட்டுக்கு, இலவசத்துக்கு? இப்போ அது அந்த அருமை புரியாது. நீங்கள் எடுத்தோடனே தம்பி அண்ணன் உங்களுக்கு சொல்கிறேன், பெட்டி கடைக்கு போனீங்கன்னா வாழைப்பழம் அப்படி தொங்கும், இப்படி வாழைத்தார் இப்படி தொங்கும், அது தலைகளாக நிற்கும், தவம் இருக்கும். என்னை சாப்பிட்டுட்டே, நான் நல்லவன்டா டே, உனக்கு நல்லதுடா டே, என்னை சாப்பிட்றான்னு அதை கவனிக்க மாட்டான். இப்படி உள்ளே வச்சுருப்பான் சிகரெட்டு, பான்பராக்கு, அதை வாங்கிட்டு குடிச்சிட்டு போவான். இப்போ ரொம்ப நாளாக நான் தலைகளாக தொங்குறேன் இந்த வாழைப்பழம் மாதிரி, அது ஏற்று பார்க்கல. இதைத்தான் ஐயா இறை என்று சொல்கிறாங்க. இந்த மக்கள் பாதரச வெளிச்சத்தில், பௌர்ணமி வெளிச்சத்தை மறந்தவர்கள். இவர்கள் வண்ண வாசனை திரவியத்தின் வாசத்தில் வண்ண மலர்களின் வாசத்தை மறந்தவர்கள்னு. அப்படி தான் விழிப்புணர்வற்ற சமூகத்தில் நடிப்பவனுக்கே முதலிடம் கிடைக்குங்கிறார் ஐயா. அதுக்கு சான்றுன்னு சொல்கிறாரு. எப்படின்னா, ஒரு பள்ளிக்கூடத்தில் மாறுவேட போட்டி நடக்குது. சார்லி சாப்ளின் மாதிரி நடிக்கணும். முதல் பரிசு ஒரு மாணவன் வந்துட்டான், ரெண்டாவது பரிசு ஒரு மாணவன் வந்துட்டான், மூணாவது பரிசு ஒரு ஆள் வர்றாரு. அது உண்மையிலே சார்லி சாப்ளினுக்கு மூணாவது பரிசு. பார்த்தீங்கன்னா அவரை மாதிரி நடித்தவன் முதல் பரிசு, அவருக்கு மூணாவது பரிசு. அப்போ நடிப்பவனுக்கே முதலிடம் கிடைக்கும் விழிப்புணர்வற்ற சமூகத்தில்னு எழுதுறவள ஐயா எழுதியிருக்காரு. இப்போ அது மாதிரி அவர் அதுக்கு நிறைய சான்று சொல்கிறாரு. ஒரு பன்னி மாதிரி ஒருத்தன் கத்துறான், சின்ன வயசு பண்ணி, பெரிய வயசு பண்ணி, நடு வயசு பண்ணி மாதிரி நல்லா கத்துறான். அவனுக்கு தெருவில் கத்தும்போது நிறைய காசு வருது, அதை வச்சே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். ஒரு நாள் என்னை மாதிரி ஒருத்தன் வரான், டேய் உன்னை விட அருமையாக நான் கற்றுண்டான்னு கத்துனோடனே கத்தி காட்டுறேன். போட்டி இந்த மாதிரி மேடையில் எல்லாம் உட்காந்துருக்கான் அவங்கள மாதிரி. நான் கத்துறேன், இவன் போலி அவன் தான் நல்லா கத்துறான், ரொம்ப நாளாக கத்திக்கிட்டு இருக்கவனுக்கு தான் ஆதரவு அதிகமாக இருக்குது. கடைசியாக ஒரு நாய் நீ பாட்டுற அப்படின்னு ஒரு சாக்கு, ஒரு கோணி சாக்கு போட்டு இருந்தால் உண்மையிலே ஒரு பன்னி படுத்திருக்கு. அதுதான் இவ்வளோ நேரம் கத்திச்சு. அப்போ இவர் என்ன சொல்கிறாரு, டேய் உண்மையான பன்னியின் சத்தத்தை இந்த போலியை கேட்டு 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 மறந்துட்டீலடா, நான் இவ்வளோ நேரம் நான் கத்தலடா, அந்த பன்னி தாண்டா கத்திச்சுன்னு. அப்படி இந்த போலியை கேட்டு கேட்டு இந்த உண்மையை மக்கள் ரொம்ப நாளாக மறந்துட்டாங்க. அதை உங்களை மாதிரி உள்ளவங்க நீங்கள் தான் இந்த அறிவுத்தளத்தில் இது கடத்தி, ஏதோ கொஞ்சம் கவனிங்க, அந்த ஏதோ சொல்லிட்டு இருக்கான், ரொம்ப நாளாக சொல்கிறான் பாருங்க, ஏன்னா உண்மையிலேயே தலை சிறந்த நாடாக நம்மளால் மாற்ற முடியும். அது ஒன்றும் பெரிய வேலை இல்லை. அவரவர் வாழ்விடத்தில் நீங்கள் ஒரு சணல்னு ஒன்று இருக்குது, ஹெம்ப்னு ஒரு செடி, சனப்பு, அதிலிருந்து நான் எவ்வளவு நம்ம மேம்பட முடியும் பொருளாதாரத்தில். கார் தயாரிச்சுக்கலாம், பெட்ரோல் தயாரிச்சுக்கலாம், செங்கல் அதில் எடுத்துக்கலாம், மலை போய் நொறுக்க வேண்டியதில் எல்லாமே அதில் தயாரிக்க முடியும். அதை வளர்க்குறதுல என்ன உனக்கு பிரச்சனைன்னு கேட்குறேன்.